ஆர்கே சார், இன்னொன்று வந்து திமுக அதிமுக இரண்டுமே வந்து ஊழல் கட்சிகள் தான் என்று இப்போ நாம் தமிழர் கட்சியோட சீமான் கூறியிருக்கிறாரு. திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் நான் தனித்து போட்டேங்கிறதுல அவர் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் பல தேர்தல்களில் தொடர்ந்து சீமான் அதை தான் முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். இருந்த போதிலும் இப்போது தமிழக பாஜக தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வந்து நாம் தமிழர் உள்ளிட்டோர் இந்த அணியில் சேர வேண்டும், அவர்கள் சேர்ந்தால்தான் ஒரு வெகா கூட்டணியை திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்று அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் அல்லது அது தொடர்பான அந்த நாம் தமிழர் வாக்குகள், இந்த நடுநிலையான வாக்குகளை ஈர்ப்பதற்காக அது போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில அளவிலான அந்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்த போதிலும் அது நாம் இன்னைக்கு என்ன திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிக்கு தான் சொல்லிட்டாரு. இதில் நாம் தமிழர் கட்சியோட இந்த ஓட்டு இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளே அவரால் அந்த 26 பெற முடியுமா சார் சட்டமன்ற தேர்தலில்? நிச்சயமா அது விஜய் பக்கம் ஒரு கணிசமான சதவீதம் சென்றுவிடும். அதனால அதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு வழியாக வேணால் இது இருக்கலாம். அது ஒருவேளை அவர் போய் ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. இனி வேறு வழி இல்லை, நாம் ஒரு 20 வருட காலம் வந்து வெளியே இருந்துட்டோம், நிறைய இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், 8-10% வந்து வாக்குகள் எடுத்துட்டோம், ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து கணிசமாக நாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் என்ற ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து அதை யோசித்தால் நிச்சயமாக போய் சேர்வார். ஆனா அதுல போய் சேரல டேஞ்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அவருக்கும் ஒரு 4-5 சீட்டு கொடுப்பார்கள். அந்த 4-5 சீட்ல யாராச்சும் இன்னொருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவர் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் தலைமைக்கான அதாவது அவருடைய கட்சிக்கு இன்னொரு நாம் தமிழருக்கு இன்னொரு ஆல்டர்னேட் தலைவர் வந்துற மாதிரி ஆயிரும். அது அவர் நிச்சயமாக விரும்ப மாட்டார். அப்ப அவர் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கிறாரு. என்னை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரனை வந்து எனக்கு கிரிட்டிசைஸ் பண்றதே கஷ்டமா தான் இருக்குது. ஏனென்றால் அவர் வந்து அனைவரோடும் சுமூகமாக பயணிக்கின்ற நபராக இருக்கிறார். அவர் ஒரு ரொம்ப யதார்த்தமாகத்தான் சொல்லியிருக்கிறார். இவர் அனைவரும் வந்து நம்ம கூட சேர வேண்டும் யதார்த்தமா தான் சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் ரெப்ரசென்ட் பண்ற விஷயம் இருக்குது இல்லையா, பாஜக என்ற விஷயம் இருக்கு இல்லையா, அவர்கள் செய்த ஒடிசாவில் செய்த விஷயமானாலும் சரி, குஜராத்ல இருந்த அந்த 2022 ரயட்ஸ்ல நடந்த ஒரு படத்து மேலேயே இவ்வளவு காட்டமாக செய்கின்ற விஷயங்கள், அந்த டைரக்டர் மேல ரெய்டு, ப்ரொடியூசர் மேல ரெய்டு, ஆக்டர் பிருத்திவிராஜ் மேல ரெய்டு, இடி சிபிஐ எல்லாத்தையும் வைத்து அவருடைய அதிகாரத்தை அந்த மமதையில் வந்து செய்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிச்சயமாக இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கத்தான் செய்யும் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சீமானுக்கு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறது நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். போய் சேதாரா மாட்டாரா என்று. நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சீமான் வந்து ஒரு பெரும்புள்ளியை, பாஜக இருக்கிற ஒரு பெரும்புள்ளியை வந்து சென்னையில் சந்தித்தார் என்பது உண்மையாத்தான் இருக்காது. அவர் எவ்வளவுதான் மறுத்தாலும் அது உண்மைதான். அதை தாண்டி என்ன நடக்கிறது என்பது நானும் ரொம்ப ஆவலோட காத்து கொண்டுதான் இருக்கிறேன். 2021 இப்போ திமுக ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இன்று கூட அவர் வந்து இந்த பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசும்போது, மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிகளை உடைத்தது போல இங்கு நடைபெறுவது சாத்தியமில்லை, இல்லை, எந்த அமித்ஷா வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் வாங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 2021 தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்று அவங்க வந்து இங்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இங்கே தமிழகத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அதே பிரச்சாரத்தை இப்போது முன்னெடுப்பது இந்த 2026 தேர்தலில் அது பலனளிக்கும் எதிர்பார்க்கிறீங்களா? ஏனென்றால் 2021 இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து சில அதிருப்தி, சில விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பாஜக எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு முழக்கத்தை வைத்து அவங்க 200 தொகுதிகளை நாங்கள் தாண்டி விடுவோம் என்ற இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சரின்னு பாக்குறீங்களா சார்? நிச்சயமாக கிடையாது. அது இனி வந்து எடுபடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது 2019 தேர்தலையும் இதே முழக்கம் தான், 2021 தேர்தலையும் இதே முழக்கம் தான், 2024 தேர்தலையும் இதே முழக்கம் தான் இருந்தது. பாஜக உள்ள வந்துரும் என்ற முழக்கம் தான் இருந்தது. அது வந்து அது ஒரு காலாவதியாகி விட்ட ஒரு முழக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் பாஜக செய்கின்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது செய்கின்ற விஷயங்களை நன்றாக எடுத்து சொல்லலாம். இது வந்து அதீதமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அமித்ஷா மட்டும் கிடையாது, ஒரு ஷாவும் வந்து தமிழர்களுக்கு ஆள முடியாது சொல்றது வந்து அது அதீதமான ஒரு விஷயம் தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் நம்ம வந்து என்ன செய்து கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வடக்கனை வந்து ஏறத்தாழ ஒரு வெள்ளக்காரனாக நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோம். அதாவது வெள்ளக்காரனானாலும் ஒரு வடக்கில் இருந்து ஒருத்தர் வந்தாலும் அவர்களுக்கு ஏறத்தாழ ஈக்குவல் மரியாதை வந்து கொடுக்கின்ற ஒரு இடம் தான் சவுத்தில் இருக்க நைவரும். நான் கூட ஐ எம் கில்ட்டி ஆஃப் தட்னு கூட நான் தாராளமாக சொல்லலாம். அப்போ அந்த ஒரு மனநிலை வந்து இந்தியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து இது ஒரு பெரிய அளவுக்கு வந்து என்னை பொறுத்தளவு எடுபடாது. ஆனால் என்ன எடுபடும் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக கவர்னன்ஸை சார்ந்த அரசை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக எடுபடும். அரசு துரிதமாக நடத்த முடியுமா,
பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு வருட காலம் வந்து தேர்தலுக்கு இருக்கிறது. அப்ப இந்த ஒரு வருட காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஊழலை குறைக்க முடியுமா? அதே நேரத்தில் வந்து இந்த கட்டணங்கள் ஏற்றின பல கட்டணங்களை வந்து உங்களால் குறைக்க முடியுமான்ற கேள்வி இருக்கிறது. அப்ப அரசு அதுவும் இதுவும் சேர்ந்தால்தான் நிச்சயமாக, அதாவது இந்த என்னது பெடரலிசம் அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அது நிச்சயமாக ஓரளவுக்கு ஒரு டிராக்ஷன் இருக்கும். பட் நிச்சயமாக இன்றைய பொதுமக்களிடையே வந்து பெரிய ஒரு விஷயமாக அது தென்படாது. அது தேவை, நிச்சயமாக தேவை. பட் அதை விட தேவை என்ன பாத்தீங்கன்னா, அன்றாட மக்களுக்கு அனுபவிக்கிற இந்த இன்னல்கள் கஷ்டங்கள் தான் தேவை. அதை விட முக்கியமான விஷயங்களா இருக்குது. அதுல வந்து கவனம் செலுத்தாவிட்டால் நிச்சயமாக ஆட்சிக்கு நிச்சயமாக திரும்பி வர முடியாது. பாஜக இருந்தால் கூட மக்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தரப்படுவார்கள் என்பதுதான் உண்மை நிலை.